என்னது இது ஸ்வீட் கார்ன் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஸ்வீட் கார்னில் ஒரு மசாலா செய்ய போகிறோம் சப்பாத்திக்கு. அதனால தான் இவ்வளவையும் போட்டு செய்ய போகிறதில்ல. ஒன்று சாப்பிட்டுக்குவோம், இன்னொன்று போடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்வீட் கார்னை வேக போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம், 2-3 விசில் விட்டுக்கலாம். இப்போ பேன் வச்சாச்சு அடுப்பில். அது ஈரம் காயிட்டோம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு பட்டர் தான் போடணும். எங்கள் வீட்டில் பட்டர் ஊற்றினா யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் எண்ணெய். இப்போ என்ன போடுறேன்? பட்டை லவங்கம். பட்டை லவங்கம் போட்டாச்சு. வெங்காயம் ரஃப்பாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பெரிய வெங்காயம். ஓகே, பெரிய வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. வதங்கிருக்கு. லைட்டாக உப்பு இருக்கு. இந்த கண்ணாடி பதத்துக்கு வதங்கியிருக்கு. ஓகேவா? ரொம்பலாம் வதங்க தேவையில்லை, ஏன்னா இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் இப்போ இஞ்சி பூண்டு, சாரி கத்தியில் போகிறேன்னு நினைக்கிறேன்டா. அதுக்குள்ளே எங்கள் அம்மா வேறு என்னைக்கும். ஓகே, இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்குறோம். இந்த ஸ்டேஜில் காஷ்மீரி மிளகாய் காரத்துக்கு கலர் ஐயோ என்னாச்சு இருக்கோம். காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கனால கலரு நல்லா கொடுக்கும். காரத்துக்கு மிளகாத்தூளும் போடணும். அது நல்லா வதங்குது. அப்புறம் தக்காளி, இந்த பேஸ் மசாலாவுக்கு மெயினாக இது தான் தக்காளி. இப்போ தக்காளி, இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுவுமே காஷ்மீரி மிளகாத்தூள் தான் போடணும். மிளகாத்தூள் காரத்துக்கு லைட்டாக காஷ்மீரி மிளகாத்தூள் தான் போட்டோம். அப்புறம் உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இதுதான் பேஸ் மசாலா. ஓகே, நல்லா வணங்கியிருக்கு மசாலா. இந்த நேரத்தில் நல்ல ஒரு 10 முந்திரி பருப்பு கிரேவி திக்னஸ்க்காக முந்திரி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஸ்வீட் கார்ன் வெந்துருச்சு. ஓகே, இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறி நான் கொஞ்சம் நேரம் தூங்கியே எழுந்திரிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இருட்டிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஸ்மூத்தாக பேஸ்ட் வரும், அதை அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு. தண்ணி லைட்டாக ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைஞ்சிட்ருக்கு. நல்லா க்ரீமியாக அரைச்சாச்சு. பார்த்தாலே தெரியும் நல்ல டெக்ஸ்சரு. அப்புறம் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ மறுபடியும் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இந்த எண்ணெயில் பிரிஞ்சி இலை போட போகிறோம். பிரிஞ்சி இலை, அப்புறம் சிம்மில் வச்சுட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் போடுவோம். இதில் எண்ணெயிலேயே நல்லா ஒரு 3 ஸ்பூன் கிட்ட மொத்தமாக கொட்டிடுறேன். கொஞ்சம் தான் இருக்குது, எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் இதை மிக்ஸ் பண்ணிடலாம். கலர் நல்லா இருக்குல்ல, ரெட்டாக. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, இந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். ஓகே, இந்த மசாலாவை நல்லா இந்த எண்ணெயில் 2 பரட்டிட்டு இப்போ நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த மசாலாவை கழுவி ஊற்றிக்கலாம் தண்ணியில்.
கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது சப்பாத்திக்கு நம்ம வீட்டில் நைட் எனக்கு பிடிக்காது. ஓகே, இப்போ இதை அப்படியே மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். க்ரீமியாக இருந்துருச்சு. இன்னும் வந்து மசாலா வேகணும். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஓகே, குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சிம்மில் நல்லா வச்சு இன்னும் கொதிக்க விடணும். எங்கள் இசைகிட்ட தான் இப்போ டேஸ்ட்டுக்கு கொடுக்க போகிறேன். சிரிக்காத சொல்லு. இவ அப்படியே டேஸ்ட் பார்த்துருக்கா, நல்லா இருக்குன்றா. இந்த ஸ்டேஜில் இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு, குழந்தை வேறு அழுகுறான். லைட்டாக கரம் மசாலா, பையனை போய் பாருங்க. ஓகே, கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐயோ கொஞ்சம் சிந்திடுச்சு, சாரி. மசாலா ரெடி. இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் உதுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்புல போட்டுடலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, இப்போ ஸ்வீட் கார்ன் மசாலா ரெடி. நல்லா கலரில் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து பேக்ரவுண்ட் சவுண்டு நிறையா இருக்குது, மன்னிச்சுக்கோங்க. இப்போ இந்த கசூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்கலாம். க்ரஷ் பண்ணி கொஞ்சமாக கசூரி மேத்தி போட்டுக்கிறேன். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி, கசூரி மேத்தி தான் கசூரி மேத்தி. ஓகே, இப்போ ஸ்வீட் கார்ன் மசாலா ரெடி என்னோட ஸ்டைலில். ஓகே, இன்னொரு குக்கிங் வீடியோவில் பார்க்கலாம்.